லார்ட். என் பேர் மெர்சி, என் ஹஸ்பண்ட் டேனியல். ஸோ நாங்கள் ஃபேமிலியாக இங்கே வந்திருக்கோம். பூந்தமல்லியிலேருந்து வரோம், மாங்காடு. எனக்கு கல்யாணம் ஆகி 9 இயர்ஸ் ஆகுது. எங்களோட நேட்டிவ் கும்பகோணம். இப்போ எதுக்காக சாட்சி சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, 9 இயர்ஸாக வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கோமே, ரெண்டல் ஹவுஸில் இருக்கோமே, காட் எங்களுக்குன்ட்டு ஒரு சொந்த வீடு வேணுமே அப்படின்ட்டு நாங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணோம். அந்த ஜெபத்தோட ஒரு அழுத்தம் வந்து எப்போ அதிகமாச்சுன்னா 2025 வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமானுச்சு. ஸோ அந்த எண்ணங்கள் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு எங்களுக்கு. உங்களுக்கே தெரியும், சென்னையில் ஒரு வேறு ஊர்லேருந்து வந்து இடம் வாங்குறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கனவு அப்படின்றது. ஸோ அதோட ஒரு ப்ரெஷர் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் மே மந்தில் வந்து சர்ச்சுக்கு இங்கே வந்தோம். நான் சின்ன பிள்ளையிலேருந்து வந்து பாஸ்டரோட நியூஸை டிவியில் பார்த்து வளர்ந்தவ. ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து நான் மே மந்த்து தான் அங்கிளை நேரில் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மே மாதத்துலலாம் வந்து பயங்கர ப்ரெஷராக இருந்துச்சு எங்களுக்கு. டெய்லியுமே நைட் டைமில் தூங்க முடியாது. அதோட எண்ணங்கள் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த மந்தில் வந்து காட் எங்களுக்கு ஒரு நல்ல நியூஸை கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த வீடை குறிச்சோ ஒரு இடத்த குறிச்சதானோ ஒரு கவலை எதுவுமே இல்லை எங்களுக்கு. அதுலேருந்து ரெகுலராக நாங்கள் வர ஆரம்பித்தோம். ஸோ லாஸ்ட் மந்த்து ப்ரேயருக்கு வரும்போது அங்கிள் மூலியமாக எங்களுக்கு ஒரு மெசேஜ் என்னென்னா, முத்திரையிடப்பட்ட பத்திரங்கள் உங்கள் வீட்டில் வந்து சேரும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு சாட்சியாக பத்திரங்கள் வந்துருச்சு. ஆண்டவர் எங்களுடைய விஷஸை நிறைவேற்றினார். அருமையான ஒரு இடத்த எங்களுக்கு ஆண்டவர் நாங்கள் இருக்கிற ஏரியாலேயே ஒரு சரௌண்டிங்கில் ஒரு நல்ல இடத்த எங்களுக்கு அமைச்சு கொடுத்தார். ஆண்டவர் எங்களோட கனவை நிறைவேற்றினார். ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றிகள். ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் ஒரு சாட்சியாக இந்த இடத்துல தேவன் நிறுத்தினதுக்கு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. எங்களுக்கு திருமணம் ஆகி ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. குழந்தை இல்லாமல் இருந்தோம். அதன் பின்பு போன ஜனவரி மாதம் தான் எங்களுக்கு வந்து ஐயா வந்து கடைசியாக ப்ரேயர் பண்ணும்போது கூட அடுத்த முறை சாட்சியாக நிற்பேன்னு சொன்னார். கர்த்தர் கிருபையினால் ஒரு ஆண் குழந்தை கொடுத்து எங்களை கண்மணி போல எத்தனையோ தடவை வந்து இந்த இடத்துல நாங்கள் அழுகியே வந்திருப்போம். குழந்தை இல்லாமல் இருந்தது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த கர்த்தர் கிருபையினால் எனக்கு ஃபேமிலியாக ஒரு குழந்தையோடு வந்து சாட்சி சொல்கிறது வந்து கர்த்தருக்கு பெரிய கிருபை தான் சொல்லுவோம். எங்களால் இது ஆனதில்லை. ஏன்னா போன வாட்டி கூட ஒரு ஐயோ கூட ட்ரை பண்ணோம், ஆனால் அது கூட ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கும் மேலே எங்களுக்கு இயற்கையாகவே கர்த்தருக்கு குழந்தை கொடுத்து எங்களை கண்மணி போல் பாதுகாத்தார். அதே போல் இன்னொரு சாட்சி என்னன்னா, இந்த ட்ரெஸ்ஸு கூட ஒரு வாட்டி சொன்னார், ஒரு விஷயத்தில் சொன்னார். இந்த என்ன சொன்னார்னா, யாரெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களாம் போய் இன்றைக்கே போய் கடையில் போய் ட்ரெஸ் எடுத்து ஒரு விசுவாசத்தோடு வச்சுங்க, நிச்சயமாக ஆர்டர் கொடுப்பா சொன்னார். எங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை தெரியல, அதை எது கொடுத்தாலும் ஓகே தான் சொல்லி 2 ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுருக்கோம். கர்த்தர் கிருபை ஆண் குழந்தை கொடுத்து இன்றைக்கி அதே ட்ரெஸ்ஸோடு போட்டுன்னு வர கிருபை கொடுத்தாரு. அதுதான் கர்த்தருக்கு பெரிய சாட்சி. இந்த சாட்சியை தேவன் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோகத்தின் சித்தமாயிருக்கிறது. தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை கொலோசேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு அதை நம் நடுவிலே இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு நமக்காக சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட வேண்டிய எல்லாத்தையும் ஆண்டவர் ஆணி அடிக்கிறார். என்னென்ன காரியங்களை சிலுவையிலே ஆணி அடித்து ஆண்டவர் வெற்றியை கொடுக்க போகிறார்? முதலாவது, உங்களுடைய தரித்திரத்தை எல்லாத்தையும் ஆண்டவனை சிலுவையில் ஆணி அடிக்க போகிறார். 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் சிலுவையிலே தரித்திரராய் தொங்கினார். வானமும் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆமென்.
வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களை வைத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. இதெல்லாம் வேதத்தில் உள்ள வார்த்தைகள். அப்ப நம்ம அப்பா பெரிய ஐஸ்வர்யவான். இந்த ஐஸ்வர்யவான் சிலுவையிலே தரித்திரராய் தொங்கினார். எதுக்கு அவர் சிலுவையிலே தரித்திரரா தொங்கணும்? உங்களுடைய தரித்திரங்களை மாற்றி உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற அவர் சிலுவையிலே தரித்திரரானார். அப்படின்னா இன்னைக்கு பிறகு உங்கள் வீட்டு வாசற்படியில் கிடக்கிற அத்தனை தரித்திரங்களையும் ஆண்டவர் துரத்தி போடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் என்னை கிளைம் பண்ணணும், ஆண்டவரே என் தரித்திரத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து என்ன ஐஸ்வர்யவானா மாற்றிருக்கிறீங்கன்னு வேதத்திலே நான் வாசிக்கிறேனே. இன்னைக்கு எங்கள் ஐயா மூலமாக நீங்கள் பேசுகிறீங்களே, அப்போ உங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படிக்கு அவர் தரித்திரரானார் அப்படின்னு நான் இன்னைக்கு நீங்கள் விசுவாசிக்கணும். இன்னோடு கூட உங்கள் எல்லா கடன் லிஸ்ட்டுக்கும் ஆண்டவர் முடிவை கொண்டு வரார். என் அன்பு சகோதரனே சகோதரி, எல்லாம் இழந்து வந்திருக்கிற உனக்கு இன்றைக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுத்து அனுப்புவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னைக்கு என்னென்ன நன்மைகள் குறைவுபட்டு வந்திருக்கிறீங்களோ எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்து உங்களுக்கு விசேஷித்த கிருபையை கொடுத்து அனுப்புவார். அப்போ ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றணுன்னா உங்களுக்கு வேலைக்கு வழி பண்ணி தான் ஆகணும். ஆமென். வருமானத்துக்கு வழி செய்தே ஆகணும். யார் யார் எனக்கு வருமானம் இல்லை, வருமானம் பத்தலை, எனக்கு வேலை இல்லை, வேலையில் சம்பளம் இல்லை, நிரந்தர வேலை இல்லை, பெர்மனண்டான ஜாப் இல்லை, எனக்கு அரசாங்க வேலை இல்லை, யார் யார் புலம்பிட்டு வந்திருக்கிறீங்களோ, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து உன்னை ஐஸ்வர்யனாய் மாற்ற அவர் தரித்திரராய் தொங்கினாரே. இன்றைக்கு தரித்திரத்தை எல்லாம் அவர் சிலுவையிலே ஆணியடித்து வெளியரங்க கோலமாக வெற்றி சிறந்தார். அநேக பிள்ளைகள் கவுன்சிலிங் வரும்போது பார்த்தீங்கன்னா 5 கோடி கடன், 4 கோடி கடன், 8 கோடி கடன். இப்போ எல்லாம் லேக்ஸ் கணக்கில் கடன் வச்சுட்டு வர்றவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. 1000 கணக்கில் கடன் வச்சுட்டு வர்றவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. எல்லாம் சீன்னு தான் பேசுவாங்க. ஏன் தெரியுமா ஒரு மனுஷனுக்கு கோடிக்கணக்கில் கடன் வருது? நம்ம ஊரில் ஒரு பழமொழி, அகல கால் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆமென். அகல கால் வைக்கிறதுன்னா நிதானமாக மூவ் பண்ணி போக மாட்டாங்க. கட்டப்பட்டன்னு வாழ்ந்துடணும் அவங்களுக்கு. எப்போவுமே இங்கே வசனம் என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா, நின்று நிதானித்து பொறுமையாக போகணுமா, நீடிய பொறுமையோட. ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்தும்படி என் பலத்தை கைக்குள்ளே அடங்கிற அப்படின்னு அடங்கி மெதுவாக அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போனீங்கன்னா பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒரு பில்டிங் கட்டுறவங்களே பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டை போட்டுட்டு கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றி அதை ஆற போடுவாங்க. எதுக்கு தெரியுமா? அதை ஆற போட்டால் தான் பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். பேஸ்மெண்ட்டு போட்டு விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் மடன்னு செங்கல் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே உடனே காங்கிரீட்டை போட்டீங்கன்னா காங்கிரீட்டு போட்டுட்டு இருக்குமா மடன்னு கீழே தான் விழுவேன். இன்னைக்கு நிறைய பேர் கோடிக்கணக்கில் கடன் வச்சுருக்க காரணம் என்னென்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லை. எதுக்கு ஆண்டவர் முதல்ல ஸ்லோவாக போவான் தெரியுமா? அற்பமான ஆரம்பம் தான் சம்பூர்ணமான உயர்வு கொடுக்குமா. எதுக்கு அற்பமான ஆரம்பம்னா, அற்பமான ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு டைம் கிடைக்கும், நுணுக்கங்களை கற்றுக்கொள்வான், அதில் உள்ள வளைவு சுழிவு நெளிவு எல்லாம் பார்ப்பான். இன்றைக்கி நிறைய பேர் பாசிட்டிவாக சில காரியங்களை யோசித்து அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் அழித்து போய்ட்றாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுக்கு எதிர்மறையாக ஏதாவது ஆப்போசிட்டாக பேக் ஃபயர் ஆகிடுச்சா என்ன ஆகும் அப்படின்றத யோசிக்கணும். அதான் யூகித்து செய்கிற கிருபை. இது வந்துடும் அது வந்துடும், இதை வாங்கினா அதை வச்சிடலாம், இதை வச்சு இதை முடிச்சிடலாம், இதை வச்சு இதை அடைச்சிடலாம், அதை வச்சு இதை பண்ணலாம், அதை வச்சு இதை வச்சுன்றிய, அதை வச்சு இதை வச்சு எல்லாம் உன் கையில் இல்லையே, யாரோ ஒருத்தரை நம்பி தானே அதை வச்சு இதை வச்சுன்ற. காலை வாரிட்டா என்ன பண்ணுவேன்? அதை வரும் அதை வச்சு இதை பண்ணிடலாம், இது வரும் இதை வச்சு அதை பண்ணிடலாம், அதை பண்ணலாம். பார்த்தா இவனது எதுவுமே இல்லை, எல்லாம் அது இது அது தான் இருக்குமே தவிர இவங்களது ஒன்றுமே இருக்காது. எப்படி ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகும்? ஆகாது. எப்போவுமே என்ன பண்ணணும்? இன்றைக்கி நம்ம இதை நம்பி செய்கிறோம், ஒருவேளை இது நாளைக்கு ஆகலைன்னா நமக்கு என்ன நஷ்டம் வரும், ஆகாமலும் போகலாம், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நிதானித்து யூகித்து செய்கிற கிருபை. ஆண்டவர் பெசலேலுக்கு அதான் சொன்னார், சகலத்தையும் யூகித்து செய்கிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும். அந்த யூகித்து செய்கிற ஞானம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேணும். ரெண்டாவது, எதனால் ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட கோடிக்கணக்கில் கடன் வருது தெரியுமா? ஞானமில்லாத செயல். ஒரு மனுஷன் தொழில் பண்ணணுன்னா அவனுக்கு நல்ல ஞானம் இருக்கணும், ஞானமாக செயல்படணும். இல்லைன்னாச்சுன்னா கோடிக்கணக்கில் கடன் வந்துடும். ஏன்னா கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் கோடிக்கணக்கில் கடன் வரும். சில நேரங்களில் ஆயிரக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்களே கோடிக்கணக்கில் கடனில் வந்து நிற்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஆயிரக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஆயிரக்கணக்கில் தான் கடன் வரும்.
இந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்க பாருங்க, அப்போ ஆயிரக்கணக்கில் இருந்த கடன் லட்சக்கணக்கில் போயிடும். அதன் பிறகு லட்சக்கணக்கில் உள்ள கடனை அடைக்க இன்னொருத்தங்கள்ட்ட கடன் வாங்குவாங்க பாருங்க, அது கோடியாக மாறிடும். 10 வருஷத்தில் ஆயிரக்கணக்கில் இருந்த கடன் கோடிக்கணக்கில் மாறிடும். அப்போ நீங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கும் பொழுது நீங்கள் அணை போட்டாகணும். கோடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் காட்டாற்று வெள்ளம் அடிச்சுட்டு வரும் பொழுது நீங்கள் அணை போடணுங்கும் போது உங்களுக்கு ரொம்ப சிரமங்கள் வரும், வேதனை வரும், அவமானம் வரும். எனவே இன்னைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கடன் இருக்குதோ அந்த கடனை இன்னைக்கு அணை போடுறதுக்கு தீர்மானம் பண்ணிடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இன்னைக்கு இத்தனை கடனுக்கு நான் முடிவு பண்ணி ஆகணும். இதை இப்படியே விட்டால் இந்த கடன் கேன்சர் வியாதி மாதிரி, அதை கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்படியே ஹியூமை போட்டு சுட்டரித்து எல்லாத்தையும் அப்படி கொல்லலை அப்படின்னாச்சுன்னா உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். உடம்பு ஃபுல்லாக கேன்சர் ஸ்ப்ரெட் ஆனால் அவங்கள யாராலும் காப்பாற்ற முடியாது. இன்றைக்கி கடன் பிரச்சனையின் உச்சக்கட்டத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய தரித்திரங்களை ஆண்டவர் இன்னைக்கு ஐஸ்வர்யமாய் மாற்றி தருவார். நீங்கள் ஒரு காரியம் செய்யணும், ஆண்டவரே ஞானமில்லாமல் நான் நடந்து தான் இவ்வளோ கடனுக்கு ஆளான ஆண்டவரே, நான் ஞானமில்லாமல் பண்ணதுக்கு என்னை மன்னிங்க, என்னை ஞானவானா மாற்றுங்க. இந்த ஒரு முறை மட்டும் தயவு பண்ணி என்னை மீட்டு எடுத்துருங்க. நான் சிலருக்கு அப்படி தான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே ஞானம் இல்லாமல் மாட்டிக்கிட்டான் என் பிள்ளை, இந்த ஒரு முறை மட்டும் இந்த கடன்லேருந்து வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு அவனுக்கு ஏதாவது வாழ்கிறதுக்கு ஒரு வழியை திறந்து விட்டுருங்க, ஏதாவது பிழப்புக்கு ஒரு வழியை காமிச்சு விடுங்க ஆண்டவரே. என் ஆயுசில் என் பிள்ளை இப்படி ஞானம் இல்லாமல் கடனை வாங்கி மாட்டிக்க மாட்டான். அதனால் இந்த ஒரு முறை மட்டும் என் பிள்ளையை வெளியே கொண்டு வந்துடுங்க. அப்படி கெஞ்சி கோடிக்கணக்கில் கடனில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் ஆண்டவர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. சரி, சிலுவையில் நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் ஆணி அடித்தார். அதுக்கப்புறம் சிலுவையில் நம்முடைய சாபங்களை எல்லாம் ஆணி அடிச்சிட்டேன்னு சொல்கிறார். நிறைய குடும்பங்களில் சில சாபங்கள், சில பிரச்சனைகள், வியாதிகள், சில கட்டுக்கடங்காத வேதனைகள் வருகிறது. சில நேரங்களில் நம்முடைய குடும்ப சாபமாக கூட இருக்கலாம். அந்த சாபத்தை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டார். அதனால இனி நீங்கள் சுமக்க தேவையில்லை. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்படின்னா முதலாவது ஆண்டவர் நம்முடைய தரித்திரங்களை சிலுவையிலே சுமந்து ஐஸ்வர்யவான்களாய் மாற்றினார். ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய சாபங்களை சிலுவையிலே தீர்த்து அந்த சாபத்திற்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். அப்படின்னா என்னன்னா, அந்த சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உபாகமம் 23:5 சொல்லுகிறது, கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா மூதாதையருடைய சாபங்கள் அவருடைய குடும்பத்தில் தொடர் மரணங்களை கொண்டு வரும். சிலர் சொல்லுவாங்க, எங்கள் குடும்பத்தில் ஆம்பளைங்க எல்லாமே 40 வயசில் செத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்கள் 40 வயசு தாண்ட மாட்டாங்க. அவங்க அப்பா அப்படி தான் இறந்துருப்பார், பிள்ளை அப்படி தான் இறந்துருப்பாங்க, சித்தப்பா அப்படி தான் இறந்துருப்பார். பார்த்தீங்க அந்த ஆண் வாரிசு எல்லாமே 40 வயசு. அப்போ ஏன் ஒரே வயசில் எல்லாரும் இறக்குறாங்க? எல்லாரும் கரெக்டாக ஹார்ட் அட்டாக் வந்து தான் இறக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய விதத்தில் யாரோ ஒருவருடைய மூச்சு திணறடிக்க ஏதோ ஒரு பெரிய பாவத்தை செய்து சாபத்தை சம்பாதித்திருக்கிறார்கள் இவருடைய மூதாதையர்கள். ஒரு முறை ஒரு சகோதரர் வந்தார். அவர் சொன்னார், ஐயா எனக்கு இப்போ 40 வயசு இப்போ தான் எனக்கு ஆரம்பிச்சிருக்கு. எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க எல்லாருமே கரெக்டாக 40 வயசு ஆயிடுச்சுன்னா உடனடியாக அந்த 40 வயசு முடிஞ்சு 41 வர்றதுக்குள்ளால இறந்துருவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 8-10 மரணங்கள் நடந்து விட்டது அப்படின்னு சொன்னார். இப்போ அடுத்த டேன் என்னது தான் இருக்குது, எனக்கு 40 ஆரம்பித்தாச்சு, இந்த 41 தொடங்கிறதுக்குள்ளால எப்போ வேணாலும் எனக்கு மரணம் வரலாம், எனக்கு வாழ ஆசையாக இருக்குது, என் மனைவி பிள்ளைகளுக்கு நான் ஒன்றுமே இன்னும் சேர்த்து வைக்கலை, இந்த சாபத்தினால நாங்கள் இப்படி துடிச்சு இப்படி எல்லாம் எங்கள் குடும்பத்தில் காரியங்கள் வந்துட்டுருக்கு, அதனால் நான் உங்களுடைய செய்தியை டிவியில் ரெகுலராக பார்க்குறேன், எப்படியாவது ஆண்டவர் எங்கள் சாபத்தை முறித்து எனக்கு எப்படியாவது ஆயுஷ் நாட்களை பெருக பண்ண வேண்டும் அப்படின்னு அந்த சகோதரர் வந்தார். அப்போ ஆண்டவரிடத்தில் கேட்குற, ஆண்டவரே உண்மையிலே இது சாபத்தினாலேயா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு தரிசனத்தை பார்க்குறேன். எப்படின்னா, ஒருத்தர் பயங்கரமான மீசை வச்சுட்டு ஒரு உருவத்தை நான் பார்க்குறேன். கீழே ஒரு வேலைக்காரன் உழுறதுக்குன்னு இருக்கிற வயல் அடிவாரத்து பக்கத்தில் தான் பார்க்குறேன். நிறைய செடிகள் மரங்கள் எல்லாம் நிற்கிற வயல் பக்கத்தில் தான் பார்க்குறேன். கரெக்டாக ஆண்டவர் காட்டுறாரு, தன்னுடைய காலை வச்சு கழுத்தில் அப்படியே மிதித்து அவன் கையை காலை அடிக்கிறான். அடியில் படுத்து கிடக்கிறான், கையை காலை அடிக்கிறான். இந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, அந்த காலை தொண்டையில் வச்சு அமுக்கி கொஞ்ச நேரத்தில் அப்படியே அவன் துடிச்சு சாவுறான். நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த விஷனுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன்.
அப்போ ஆண்டவர் சொன்னார், இவனுடைய அப்பாவுக்கு அப்பா தாத்தா நான் உனக்கு காட்டின விஷயம் நீ அவங்க அம்மாட்ட போய் கேட்க சொல்லி, இப்படி ஒரு மீசை குறிய முண்டு கட்டிட்டு இதுதான் தோரணை அப்படின்னு போய் சொல்லு, இது இவனுடைய தாத்தா அவர் தான் அப்படின்னா. அவர் ஒருத்தனை ஒரு வயலில் ஒரு சின்ன தப்பு பண்ணினதுக்காக வேண்டி கழுத்தை நசுக்கி அப்படி போய் மிதித்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. இது இந்த பசங்களுக்கு தெரியாது. திடீர்னு இந்த பையன் போய் அன்னைக்கு ஜெபம் டாக்டர் நான் சொல்லி, ஆண்டவரே இந்த சாபத்தை முறித்து என் பிள்ளைக்கு இவனுக்கு பின்வருகிற சந்ததிக்கு இனி வரக்கூடாது வசனத்தின்படி. அப்போ தான் வசனம், ஆண்டவரே இவனுடைய சாபத்திற்கு நீங்களாக்கும்படி உம்முடைய நியாய பிரமாணத்தின்படி நீர் இவனுக்காக சாபமானீர். இதை நாங்கள் கிளைம் பண்ணுறோம். ஒரு வாட்டி ஒரு சாபத்திற்காக நீங்கள் கிளைம் பண்ணதுக்கப்புறம் டெய்லி கிளைம் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் அந்த சாபத்துக்காக கிளைம் பண்ணி நீ சிலுவையில் சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் நம்புகிறேன், எனக்காக நீர் சாபமானீர், என் குடும்ப சாபங்களுக்காக நீர் சிலுவையில் சாபமானீர், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரேன்னு கிளைம் பண்ணிட்டா அன்னைக்கோட போட நமக்கு வேற எந்த விதமான பரிகாரம் ஒன்றுமே நமக்கு ஆண்டவர் சொல்லலை. நீ கிளைம் பண்ணுப்பா, நான் உனக்கு கொடுப்பேன். அப்போ இந்த தம்பியை ஆசீர்வதித்து ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கண்களிலே உனக்கு தயவு கிடச்சிது, நீ சமாதானத்தோடு இப்போ அனுப்பிவிட்டேன். இவன் போய் அவங்க அம்மாட்ட இப்படி ஒரு உருவத்தை சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்களா, ஆமாம் அவங்க தாத்தா தான் அது, அந்த தாத்தா அப்படி தான் இருப்பார், ஒரு வாட்டி ஒரு வயலில் இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்லி பாட்டி சொன்னாங்க. இதனால தான் இந்த காரியங்கள் நடக்குதுன்னு இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களாம், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்து இப்படி இருந்துச்சுன்னா மரபு வழி டிசீஸ் அவங்க பிள்ளைகளுக்கு வர்றேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி வருது அப்படின்னு தான் டாக்டர்ஸ் சொன்னாங்களாம். ஆனால் இவங்க அப்படி தான் நினச்சிட்டுவாங்க, இது குடும்பத்தில் வாடாவடியாக எல்லாருக்கும் இருக்குது, ஒருத்தருக்கு சுகர் இருந்தால் எப்படி எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்கு இருக்குமோ அதை மாதிரி இப்படி இந்த இருதய வியாதி இருந்துச்சுன்னா சிலருக்கு குடும்பத்தில் அப்படி இருக்குன்னு டாக்டர்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி நிதானிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நெஞ்சு அப்படி மூச்சோட விடையாமல் துடிச்சு அவன் செத்தான். இன்றைக்கி ஆண்டவருடைய கிருபையில் எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த தம்பிக்கு மினிமம் 45 வயசு ஆகிருக்கணும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் இன்றைக்கும் அந்த தம்பியை பார்க்கும் பொழுதெல்லாம் அவன் சொல்லுவான், ஐயா அன்னைக்கோட கூட எங்களுடைய சாபங்கள் நீங்கிச்சு, அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் மரணம் தடுத்து நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமன்பு சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் தானாக இந்த இடத்துல வரவில்லை, என் இயேசு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக 4 சுவர்களுக்குள்ள விழுந்து கிடந்து, ஆண்டவரே இந்த எதிர்மறையான காரியங்களுக்கு வழக்காட யாருமே இல்லையா, இதிலிருந்து நான் வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லையா, எல்லாரும் எனக்கு எதிராய் நிற்கிறார்களே, சூழ்நிலையெல்லாம் எனக்கு விரோதமாய் இருக்கிறதே, உதவி செய்ய யாரும் இல்லையே என்று கதறிக்கொண்டிருந்தாய் அல்லவா, சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை பார். உனக்கு எதிரிடையாகவும் உனக்கு விரோதமாகவும் போடப்பட்ட கையெழுத்துக்களையும் கட்டளைகளையும் இனி அதில் இராதபடிக்கு குலைத்து போட்டு சிலுவையிலே ஆணி அறைந்த என் இயேசுவை இப்பொழுது விசுவாச கண்களுக்கு முன்பாக கொண்டு வா. இன்றைக்கு பிறகு எந்த பலவீனமோ எந்த வியாதியோ என் பிள்ளைகளை நெருங்க நீர் அனுமதிப்பதில்லை. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபங்களை நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் என்று என் பிள்ளைகளோடு சேர்ந்து இப்பொழுது நானும் சேர்ந்து அறிக்கை செய்கிறேன். என் பிள்ளைகளை நீ சுமக்க தேவையில்லை, அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே. இவர்களை பின்தொடர்ந்து வருகிற சாபங்கள் என்னை ஆசீர்வாதமாய் மாறட்டும். என் பிள்ளைகளுடைய வியாதிகளை சிலுவையிலே சுமந்து தீர்த்தேன் என்று சொன்னேன். நிறைய பிள்ளைங்க சுகர்னால ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவருடைய கணையம் என்கிற உறுப்பு இன்றைக்கு புதிதாய் மாற்றப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீர். தேவ மகிமையை காணட்டும். பிரெயினில் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகள், பிரெயினில் டியூமர் இருக்கிற பிள்ளைகள், பிரெயினில் நரம்பு பாதிக்கப்பட்டதன் நிமித்தம் ஒற்றை தலைவலி வருகிற பிள்ளைகள், பிரெயினில் நரம்பு பாதிக்கப்பட்டதன் நிமித்தம் ஃபிட்ஸ் வியாதி வருகிற பிள்ளைகள், அத்தனை பேரையும் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். டிவைன் ஹீலிங் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு முடி சின்ன வயசுல கொட்டுகிறது என்று அழுது கொண்டு நிற்கிறார்களோ, கொத்து கொத்தாக முடியை முளைக்க பண்ணுவீராக. உடைய கிருபை பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. என் பிள்ளைகளுடைய வாத நோய்கள், நரம்பு மண்டல வியாதிகள், எலும்பு மண்டல வியாதிகள், வாத கோளாறுகள் மறைந்து போகட்டும். முதுகுத்தண்டு பிரச்சனைகள் மறைந்து போவதாக. இருதய வியாதிகள் குணமாகட்டும்.
புதிய கிட்னிகளை பிள்ளைகளுக்கு பொருத்தும். இனி டயாலிசிஸுக்கு வழி நீர் ஏற்படுத்துவதில்லை. அதற்காக உமக்கு நன்றி. லிவர் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு புதிய லிவரை பொருத்தும். லங்ஸ் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு புதிய லங்ஸை பொருத்துங்கப்பா. அடைக்கப்பட்ட கற்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. நடக்காத திருமணங்கள் நடக்கட்டும். நிறைவேறாத பிள்ளைகளுடைய ஆசைகள் நிறைவேறட்டும். அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்பட்டு என் பிள்ளைகளை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணம். இவர்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் அத்தனை பேரும் சிலுவையிலிருந்து வழிந்தோடுகிற இரத்தத்தினுடைய வல்லமை இவர்கள் குடும்பத்துள்ள அத்தனை பேரிலும் இறங்கி ரட்சிப்பின் சந்தோஷத்தை காண கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 0444544799 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.